P block elements. In the lessons, some important questions are first discuss என்னென்ன questionsன்றதை சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோ. P block அப்படின்னு எடுத்தா anomalous propertiesனா என்ன, அது ரொம்ப important question. You have to define or give a short note on anomalous properties. Second, allotropism அப்படின்னா என்ன, ஏன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணிய கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். allotropism, நெக்ஸ்ட்டு இந்த போராக்ஸ் அதோட யூசஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டினேஷன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் கேட்டினேஷன்? கேட்டினேஷன்னா ஒரு செயின் ஃபார்மிங் டெண்டன்சியை தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் ஃபிஷர், FISCHER, ஃபிஷர், ட்ராப்ஸ், TROPSCH. சிந்தசிஸ்னா என்ன, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு the structure of carbon monoxide and carbon dioxide, இதுவும் ஒரு frequently asked question. இதை தவிர நிறைய இருக்குது. நான் இப்போதைக்கு இந்த 6 கொஷின்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதர் கொஷின்ஸ் வேணால் நான் டிக்டேட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்குவேன். சிலிக்கோன்ஸோட யூசஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரேன், டைபோரேன், then hydroboration. What is hydroboration? Hydroboration. Then metallic nature of P block elements as a whole. அப்புறம் யூஸ்வலாக இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி அது எப்படி போடுறது, அது நார்மலாக போடலாம். கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தால், எல்லாத்தையும் பைஹார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு போரேட் ரேடிக்கல், அதை கண்டிப்பாக கேட்பாங்க. போரேட் ரேடிக்கல்னா என்ன? தென் ஜியோலைட்ஸுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஜியோலைட், ஸோ கிவ் அ ஷார்ட் நோட் ஆன் ஜியோலைட்ஸ். வாட் ஆர் ஜியோலைட்ஸ், ஹவ் ஆர் தே யூஸ்டு, இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின் இது. அப்புறம் போரிக் நைட்ரைடு, அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறது, ஐடென்டிஃபை A, B, C அப்படின்னு சொல்லிட்டு, A ஆன் ரியாக்ஷன் வித் காம்பவுண்டு, B டு கிவ் C அப்படிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம், ரியாக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி டபுள் சால்ட்டை பேஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணுறப்போ என்னென்ன வருது, ஸோ ABCDன்னு கொடுத்து வாட் ஆர் A அண்ட் B அப்படிலாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் பொட்டாஷ் ஆலம், நோட் பண்ணிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். பொட்டாஷ் ஆலம், சில ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறது உண்டு. பி பிளாக்ல என்னென்னா, அலுமினியம் குளோரைடு இஸ் மோர் ஸ்டேபிள், whereas thallium chloride, TlCl3, thallium chloride is highly unstable. Why? Next, amphiboles அப்படின்னா என்ன? What are amphiboles? Example,
Then which is called inorganic benzene and how it is prepared? அதாவது பாராசோல்னு சொல்லுவாங்க ஆர் போரசைன். இது பென்சின் மாதிரி இருக்கும், பட் ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனில் நைட்ரஜன் இருக்கும். அதனால தான் அதை இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு சொல்லுறது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிராஃபைட் வர்சஸ் டயமண்ட், அதனுடைய அலட்ரோபிக் மாடிஃபிகேஷன்ஸு இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Then structure of diamond and structure of graphite. அதே மாதிரி structure of fullerenes. அதுக்கப்புறம் இப்போ நானோ டெக்னாலஜி பாப்புலர் இருக்கிறதுனால கார்பன் நானோ டியூப்ஸ் கேட்கலாம். ஆமாம், கார்பன் நானோ டியூப்ஸ். அதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரோடு கேட்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் அது. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க இந்த 6 பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். Let us consider the anomalous properties of the first element of P block. Anomalous. எப்போதுமே இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஈச் குரூப் இருக்குல்ல, that differ from other elements. P block la the first member of each group differs from other elements. Of the corresponding group. இப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல எஸ் பிளாக் இருக்கா பீரியோடிக் டேபிளில், அது 2ஆக இருக்கும், ஹைட்ரஜன் தனியாக இருக்கும். அடுத்தது பி பிளாக்ன்றது இந்த சைடு இருக்கிறது இல்லையா, இது பி பிளாக் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இது பி பிளாக், இது எஸ் பிளாக். டி பிளாக்ன்றது இன்பிட்வீனாக ஒரு 10 குரூப்ஸாக இருக்கும். அதுக்கு கீழே இந்த எஃப் பிளாக்ன்றது இருக்குது. இந்த எஸ் இப்போ நம்ம படிக்கிறது பி பிளாக் தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எஸ்ஸில் வந்து மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் அக்காமடேட் பண்ண முடியும். அப்போ அங்கே 2 குரூப்ஸ் இருக்குது. பியில் வந்து மேக்ஸிமம் 6 தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல 6 குரூப்ஸ் இருக்கிற சான்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்கும். 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். அதில் அதோட லாஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் இனர்ட் கேஸஸ் சொல்கிறோம் இல்லையா. ஹீலியத்தில் ஆரம்பித்து ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜைனான்னு லாஸ்ட் குரூப்பு. இந்த இடத்துல என்ன இருக்குது, போரானில் ஆரம்பித்து போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, ஃப்ளோரின். சரியா? அப்போ அந்த போரான் குரூப்பை நம்ம என்ன சொல்கிறோம், போரான் ஃபேமிலி. கார்பன் குரூப்பு கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஹாலஜன் ஃபேமிலின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு குரூப்பு சொல்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு குரூப்லேயும் இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து அதோட கரஸ்பாண்டிங் குரூப்லேருந்து கொஞ்சம் யூனிக்காக பிஹேவ் பண்ணோம். அதை தான் அனாமலஸ் பிஹேவியர்னு சொல்கிறது. இப்போ புரியுது? இந்த அனாமலஸ் பிஹேவியர்னால்
எதனால் இந்த அனாமலஸ் பிஹேவியர் வருது அண்ட் அதோட இம்பேக்ட் என்ன இது கேட்கலாம். இதை கூட தனியாக கேட்கலாம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அனாமலஸ் பிஹேவியர்? இதோட ஃபேக்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒன் அதோட ஸ்மால் சைஸ். எப்போதுமே ஃபஸ்ட் மெம்பர் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட் மெம்பர் பற்றி தான் சொல்கிறோம். அடுத்தது அப்போ ஸ்மால் சைஸுன்றதுனால அங்கேருந்து எலக்ட்ரானை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ ஹை அயனைசேஷன் என்தால்பி. அப்போர்ட் ஏரோ போட்டால் ஹைன்னு அர்த்தம். அயனைசேஷன் என்தால்பி கரெக்டாக ஐன்னு போட்டுக்க ஷார்ட் ஃபார்மில். தேர்ட் பாயிண்ட், அதோடு இல்லாமல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னா என்ன? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் டெண்டன்சி, அதுதான் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ரைட். தென் இங்கே வந்து டி ஆர்பிட்டால் இல்லை இதில் அந்த ஃபஸ்ட்டு ரோவில் பி பிளாக்கில். ஸோ அதனால் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் இந்த அனாமலஸ் பிஹேவியருக்கு ஒரு காரணமாகிடுது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் என்னது? டி ஆர்பிட்டல். அங்கே டி ஆர்பிட்டல் இல்லை இன்ட்டு மார்க் மாதிரி போட்டுருக்கும். எதில்? இந்த இயர் வேலன்சி ஷெல். வேலன்சி ஷெல்னா என்ன? கடைசி ஷெல். ஸோ டோட்டலாக இந்த இடத்துல ஒரு 4 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் நீ எழுதிட்டா உனக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். கரெக்டாக என்ன பண்ணுற? வாட் ஆர் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்? ஃபஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு. இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட்டட் பை த ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் ஈச் குரூப் அண்ட் தட் டிஃபர்ஸ். அது என்னன்னு சொல்லணும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, ஃபஸ்ட் மெம்பர் எக்ஸிபிட்டட். செகண்ட், அது என்ன? அதோட ப்ராப்பர்ட்டி மற்ற எலிமெண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கரஸ்பாண்டிங் குரூப்லேருந்து. இப்போ நைட்ரஜன்னா நைட்ரஜன் குரூப்பில் நைட்ரஜன் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இது எதனால்? செகண்டு, அதுதான் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து என்ன? அதோட ஸ்மால் சைஸு. ரெண்டாவது அதனுடைய ஹை அயனைசேஷன் பொட்டன்ஷியல். மூணாவது அதனுடைய ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் டெண்டன்சி. ஃபோர்த்து டி ஆர்பிட்டல்ஸ். வேலன்சி ஷெல்லில் டி ஆர்பிட்டல்ஸ் நில், இல்லை. அதுதான் இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். புரியுதா? ஸோ அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக வந்துருச்சா? என்ன சொல்லணும்? ஃபஸ்ட் பாயிண்ட்டு அனாமலஸில் என்னது? ஃபஸ்ட் மெம்பர், அந்த ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் பி பிளாக்கில் எக்ஸிபிட் ஆகுது. ஸோ இட் இஸ் த phenomenon exhibited by the first member of each group in P block. Second, its property is different from the other elements of the respective or the corresponding group. Third, the factors that influenced in that எதனாலன்னா small size of that anomalous group, that is anomalous element, first group, first element. Second, high ionization energy or enthalpy. Next, high electronegativity. Next, no d orbitals in the valence shell. இது எல்லாத்தையும் எழுதினா உனக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். நம்ம இப்படி அரைகுறையாக எழுதுறதுனால தான் நம்மளால் கிடைக்க முடியல. சரியா? அடுத்தது ரெண்டாவது என்ன பார்த்தோம் சொல்லு? ஆலட்ரோபிசமா? ரைட், அதை பார்த்துருவோம். ஆலட்ரோபிசம். ஆலட்ரோபிசம் அப்படின்னா இது பி பிளாக்கில் இருக்குது. அதாவது கார்பன் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிளாக அது சார்கோலாக இருக்குது, கிராஃபைட்டாக இருக்குது, டயமண்டாக இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும், கெமிக்கலி தே ஆர் சேம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி த எலிமெண்ட்ஸ் எழுதிக்கோ. எலிமெண்ட்ஸ் வித் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேமாக இருக்கும், but different physical modifications or physical properties. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆலட்ரோபிசம். எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால்
கார்பன் எடுத்துக்கலாம். இது என்னவும் எப்படி இருக்குது, சார்கோலாக இருக்கா. அடுத்தது பென்சிலில் போடுறோமே கிராஃபைட்டாக இருக்கா. நெக்ஸ்ட்டு எல்லாமே கார்பன் தான், ஆனால் அதோட ஃபிசிக்கல் மாடிஃபிகேஷனால் டிஃப்ரெண்ட் அதோட கிறிஸ்டல் ஃபார்ம், மாலிகுலர் ஃபார்ம் இல்லையா, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அடுத்தது என்னது, ஃபஸ்ட்டு வந்து சார்கோல். ஓகே, சார்கோல். செகண்டு கிராஃபைட். தேர்டு டைமண்ட். டைமண்ட் நல்லா ஹார்டாக இருக்கும்ல, இட் இஸ் நாட் அ கண்டக்டர். வேறஸ் கிராஃபைட் வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும் இல்லையா, லியூப்ரிகண்ட்டாக யூஸ் ஆகுது. தட் இஸ் அ கண்டக்டர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட். அது அடுத்தது இங்கே கிராஃபீன் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லரின், த பக் மினிஸ்டர் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபுல்லரின்ஸ். நெக்ஸ்ட்டு கார்பன் நானோ டியூப்ஸ், CNT. இதெல்லாம் வேரியஸ் அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். ஓகேவா. ஸோ அலோட்ரோபிசம்னா என்ன டிஃபைன் பண்ணிட வேண்டியது, அதோடைய எக்ஸாம்பிள் ஒரு இது எலிமெண்ட் எடுத்து இதெல்லாம் சொல்லிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, போராக்ஸ். அதை பார்ப்போம். எஸ், போராக்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ளாஷ் கார்டாக எழுதி வச்சிட்டினா நல்லது. ஆமாம், எழுதுனா தான் நம்ம வரும். இல்லாட்டினா அப்படி கண்ணால் பார்த்தா அப்படியே வந்துடுமா, எவாபரேட் ஆகிடும் எல்லாம். இப்போ நானே எதுக்கு வேலை பண்ணிட்டு உட்காந்து எழுதுகிறேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே டெக்ஸ்ட் புக்கை கண்ணால் பார்க்குறீங்க, அது எங்கே உள்ளே போக போகுது. ரைட். ஸோ போராக்ஸ் நோட் பண்ணிக்கோ. இந்த போராக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டு ஐடென்டிஃபை colored ions, metal ions. ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. டு ஐடென்டிஃபை colored, போராக்ஸ் பீட் டெஸ்ட்டு நம்ம பண்ணியிருப்போம். colored metal ions, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் அதில் போராக்ஸ் பீட் டெஸ்ட்டில். அடுத்தது போரோசில். இப்போ நீங்கள் இந்த பியூரட்டி, பிப்பட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் போரோசில் கிளாஸ்ன்னு பேர். ஸோ ஆப்டிக்கல் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. போரோசிலிகேட்டை போரோசில் அப்படின்னு ட்ரேட் நேம்பாக வச்சுக்கிறாங்க. போரோசில் ஆர் போரோசிலிகேட் கிளாஸஸ். இது கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் தாங்கிறதுனால தான் நம்ம ஹீட்டிங்லாம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது இல்லையா. நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா பட்டுன்னு உடஞ்சிரும். இந்த பாட்டில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதில், கெமிஸ்ட்ரியில். ஸோ அதனால் போரோசில் தான் யூஸ் பண்ணணும், போரோசிலிகேட். நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எனாமல்ஸ் அதில் யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த பாட்டரிலாம் சில கிளேஸ், கொஞ்சம் கிளாஸினஸ், ஷீன்லாம் வரும் இல்லையா, அதுக்கு இது யூஸ் ஆகுது. கிளேசஸ் ஃபார் பாட்டரி. And this is also used as a flux. In metallurgy. ஈஸியாக மெல்ட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் ஆகுது. என்னென்ன யூஸ் ஆகுது அப்படியே ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ண. To identify colored metal ions, optical and borosel, and used in optical instrument, glasses for pottery, and it is also used as flux in metallurgy, and for prevention.
ஓகே. ஸோ இதோட யூசஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தோம்? ஆக்சுவலாக போராக்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எனிவன், வாட் இஸ் போராக்ஸ்? ஃபார்முலா என்ன? Na2B4O7. அது ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுதான் போராக்ஸும்போம். அதை வேணால் நோட் பண்ணிக்க. போராக்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியாமலே நம்ம படிச்சிருக்கக்கூடாது இல்லையா? Na2B4O7 சோடியம் போரேட்டாக இருக்கும். இதில் எட்டு வாட்டர் மாலிகுல் கூட இருக்கும். ஸோ ஹைட்ரேட்டட் Na2B4O7 அது. ஓகேப்பா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னம்மா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? கேட்டினேஷன். ஃபோர்த்தா? கேட்டினேஷன் அப்படின்னா என்ன? செயின் ஃபார்மிங் டெண்டன்சி. நோட் பண்ணிக்கலாம். செயின் ஃபார்மிங் டெண்டன்சி எஸ்பெஷலி இந்த கார்பன் குரூப்புக்கு அது இருக்குது. கார்பன் சிலிக்கனில் நல்லா ஆகும் கேட்டினேஷன். to form chain. So catenation வரணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் நோட் பண்ணிக்க. வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் catenation? வேலன்சி வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். வேலன்சி should be equal or greater than equal, greater or equal to 2, greater than or equal to 2. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ரெண்டாவது, எலிமெண்ட்டுக்கும் எலிமெண்ட்டுக்கும் பாண்டு வரணும். ஸோ எலிமெண்ட் டு எலிமெண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கணும். பாண்டிங் பை இட் செல்ஃப். எலிமெண்ட் டு எலிமெண்ட் பை இட் செல்ஃப் பாண்ட். தன்னைத்தானே இந்த மாதிரி பாண்ட் பண்ணிக்கணும். இப்போ கார்பன்னா கார்பன் கார்பன் பாண்ட் இருக்கணும். சிலிக்கன்னா சிலிக்கன் சிலிக்கன் பாண்ட் இருக்கணும். இதை தான் செல்ஃப் பாண்டுன்னு சொல்லலாம். இந்த செல்ஃப் பாண்டு should be stronger than the bond with another element. For example, இது E1 E1 அப்படின்னா இது E1 E2 செகண்ட் எலிமெண்ட், வேறு ஏதாவது எலிமெண்ட். அதர் இப்போ CHன்னு வருது இல்லை, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் CC bond is stronger than CH bond. இப்போ புரியுதா? இந்த ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸு. ஸோ அந்த செல்ஃப் பாண்டு இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் த பாண்ட் டெவலப்டு பிட்வீன் two different elements like CH. கரெக்டா? அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், கைனடிக் இனர்ட்னஸ். என்னது இது சொல்கிறது? கைனடிக் இனர்ட்னஸ். இனர்ட்னஸ்னால் மந்தத்தனமாக இருக்கிறது. கைனடிக் இனர்ட்னஸ் ஆஃப் catenated compound towards other molecule. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது வந்து இந்த கார்பன் சொல்லலாம். அது எதோட லிங்காக இருக்குது? கார்பன் 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 கார்பன்னு போகலாம்.
இல்லையா? அது என்ன ஆகுது? கார்பன் ஹைட்ரஜன் அப்புறமேட்டா ஹைட்ராக்சைல் குரூப்பு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டோடையும் போகலாம். ஆனால் பேசிக்காக இதை ஹைட்ரோ கார்பன் ஸ்கெலட்டன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி போகிறப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி ஜிக்ஸாகாக செயின் ஃபார்மேஷன். அப்போ செயின் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதில் கிராஸாகவும் வரும், சைட் செயினும் ஃபார்ம் ஆகலாம் இல்லையா? இப்படி வந்துட்டு திடீர்னு இங்கேருந்து இப்படி போகலாம். அப்போ ஒரு கிராஸ் லிங்கிங்லாம் வந்துடும் இல்லையா? ஸோ இது மாதிரி செயின் ஃபார்மேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கேட்டினேஷன் சொல்கிறோம். புரியுதா? இது சிலிக்காலையும் இது நல்லா நடக்கும். அது நம்ம பார்க்க போகிறோம். சிலிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின். எஸ், ஃபிஷர் ட்ரோப்ஸ் சிந்தசிஸ். இது வந்து ஒரு முக்கியமான சிந்தசிஸ். இதில் என்ன பண்ணுறோன்னா கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கோ, that reacts with hydrogen. எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு less than 50 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில். இந்த அட்மாஸ்பியர்ன்றது ப்ரெஷரோட யூனிட். அண்ட் டெம்பரேச்சர் வந்து 500 to 700 கெல்வின் ரேஞ்சில் இருக்கணும். அப்படி வரப்போ என்ன ஆகும்னா ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரோ கார்பன்ஸ் ஹெச்சின்னு சிம்பிளாக போடுறேன். ஹெச்சின்னா ஹைட்ரோ எழுதிக்கோ, ஹெச்சி. அப்போ அந்த ஹெச்சியில் ரெண்டு விதமாக வரலாம். ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், இன்னொன்று அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனும் வரும். சேச்சுரேட்டட்னா உனக்கு தெரியும், சிங்கிள் பாண்ட், கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கும். அன்சாச்சுரேட்டடில் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டு வரலாம். அதாவது கார்பன் மோனாக்சைட்லேருந்து இந்த ஹைட்ரஜனை ட்ரீட் பண்ணுறது மூலிமா we can develop என்னது சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்ற ஒரு சிந்தசிஸை பியூட்டிஃபுல்லாக இவர் கொண்டு வந்தார். அதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகணுன்னா n number of carbon monoxide combines with 2n plus 1 number of H2 to give Cn H2n plus 2 plus n number of H2O. எக்ஸாம்பிள் போடுறது இருந்தால் இப்போ 3CO அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ அதோட ஃபார்முலா போடு 2n plus 1 அப்படின்னா 3 2s are 6 plus 1 7. கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும்? 7H2 gives இங்கே என்ன ஆகுது? C3H 2 3s are 6 plus 2 8 plus 3H2O. இப்போ நம்ம அந்த எலிமெண்ட், ரியாக்டன்ட், ப்ராடக்ட் இதோட பேலன்ஸ் இருக்கா பார்த்துலாமா? கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. எலிமெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோ. இது ரியாக்டன்ட் சைடு, இது ப்ராடக்ட் சைடு. கார்பன் எத்தனைமா இருக்குது? 3 கார்பன். ரைட் ஹேண்ட் சைடில் 3 இருக்கா? ப்ராடக்ட் சைடு. ஸோ பேலன்ஸ்டு. அடுத்தது ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் இருக்குது. இங்கேயும் 3 ஆக்சிஜன் இருக்குது, பேலன்ஸ்டு. அடுத்தது ஹைட்ரஜன் எவ்வளோமா இருக்குது? 14 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? 8 ப்ளஸ் 6 14. இதுவும் பேலன்ஸ்டு. இப்போ புரியுதா? ஸோ அப்போ ஒரு பேலன்ஸ்டு ரியாக்ஷன் இந்த சிந்தசிஸில் பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சொல்லலாம். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி என்ன வேணால் நீ பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். ஓகேவா? இதே மாதிரி ஆல் இப்போ இதெல்லாம் என்னது சொல்கிறோம்? C3H8ல என்னது? வாட் இஸ் திஸ் மாலிகூல்? ப்ரோபேன். ஏன் ப்ரோபேன்? ஏன்னா இது வந்து ஒரு ஆல்கேன். ஏன் ஆல்கேன்? ஏன்னா அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா CnH2n plus 2. கரெக்டா? அப்போ அது ஒரு சேச்சுரேட்டட். இது பேர் என்ன? சேச்சுரேட்டட்னா வெல் சாட்டிஸ்ஃபைடு வித் சிங்கிள் பாண்ட்.
So saturated hydrocarbon. Do you understand this? Okay, sir. Right. இப்போ இன்னொன்று unsaturated பார்க்கலாமா? ம். அதில் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா யூ காட் NCO. இந்த ஃப்ரண்ட்டில் போடுறோம்ல மாலிகுலுக்கு முன்னாடி அதெல்லாம் மோலார் கோஎஃபிஷியன்ட்னு பேர். ஸோ n number of moles of carbon monoxide combines with 2n moles of H2O, H2 to give CnH2n plus n number of H2O. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். எதோட சிந்தசிஸ் இது? ஏரோட சிந்தசிஸ், ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிந்தசிஸ். சில நேம்டு ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நம்ம ஒரு இது போடலாமா? எனக்கு வந்து இப்போது பியூட்டீன் வேணும். பியூட்டீனோட ஃபார்முலா என்ன? CnH2n. பியூட்டுனா 4 இல்லையா? ஸோ C4 H2 into 4 8. ஸோ C4H8. அப்போ நான் இங்கே என்ன எடுக்கணும்? n number of, அதுக்கு பதிலாக 4 moles of CO combines with இதோட twice 8 number of H2 ஓட சேர்ந்தா you will get that is C4H8 H2. இது செக் பண்ணி பார்த்தலாமா? ஸோ ERP போட்டுக்கோ. இப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எடுத்துப்போம். கார்பன் எவ்வளோமா இருக்குது? 4. இங்கே 4 பேலன்ஸ்ட். அடுத்து திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு ப்ரொசீட். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் போகிறது ரொம்ப சுற்றி வளைச்சி போகிற மாதிரி இருக்கும். எழுதுறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஹெச் எத்தனை மார்க்கு? 8 2s are 6 16. இங்கே 8 + 8 16. ஓகே. ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன். இங்கே 4 ஆக்சிஜன் பேலன்ஸ்டு. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின்னா இது புரிஞ்சுக்கிட்டியா? அது ரைட். இந்த மாதிரி எலாபரேட்டிவாக எழுதினீங்கன்னா உன்னுடைய ஒரிஜினல் திங்கிங் இருக்குது, நீ எழுதியிருக்கன்னு அர்த்தம். சரியா? ரைட். நல்லா புரிஞ்சு எழுதிக்க. கொஷின் மார்க்குக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோ. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் சொல்லு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO பா? Structure of CO and CO2. Structure of CO and CO2. கவனி. இந்த முதல்ல CO இங்கே போடுவோம். இந்த சைடு வந்து CO2 போடுவோம். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தோன்னா லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அதுக்கும் லீனியர் தான். செகண்டு, இதில் 3 எலக்ட்ரான் பேர்ஸு ஷேர்டு பிட்வீன். இதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறத விட முதல்ல ஸ்ட்ரக்சரை போட்டோம்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட்மெண்ட்லாம் கொடன்னு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சரை தனியாக மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரையிலும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்லாம் நீயே அழகாக எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரை முதல்ல பார்ப்போம். எப்போதுமே இந்த மாதிரி கார்பன் ஆக்சிஜன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது கார்பன் இருக்குது இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரக்சர் போடுவோம். நான் இந்த இடத்துல போடுறேன். கார்பன் அப்படின்னு எடுத்து இந்த சென்ட்ரல் மாலிகூல் மெயினான ஆட்டம்ன்றது எலிமெண்ட்டு கார்பன். அதோட அட்டாமிக் நம்பர் 6. அப்போ எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p2. இப்போ லாஸ்ட் ஷெல்லில் எத்தனை இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அந்த 4 எலக்ட்ரான்ஸ் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதுதான் வேலன்சி ஷெல் எலக்ட்ரான்ஸ். அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன? O8. அப்போ எப்படி இருக்கும்? அது 1s2 2s2 2p எவ்வளோ? 2 4 6. இங்கே 2 4 8 2p4 போடலாம். அப்போ கடைசி என்னது? இங்கே VSC வந்து எவ்வளோ? 6 இல்லை 4. இங்கே 2 + 4 6. கரெக்டாக?
அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான்ஸு எவ்வளோ இருக்குது? 10. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய பேசிக் எலிமெண்ட்டை எடுத்துக்கணும். இப்போது மொத்தம் 10 எலக்ட்ரான், ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாண்டை இப்படி போடுவோம். ஸோ 2 எலக்ட்ரான்ஸும் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, எதுக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னு பார்க்கணும். which is more electronegative? Oxygen is more electronegative than carbon. கரெக்டா? அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ இதில் எவ்வளோ போடலாம்? இப்போ ஏற்கனவே 1 இல்லையா? இப்போது இங்கே 2, இங்கே 2, இங்கே 2. ஸோ 2, 4, 6. இந்த ஒரு பாண்டுன்றது 2 எலக்ட்ரான் சேர்ந்தது தானே, 8. ஸோ ஆக்சிஜன் வந்து இங்கே ஃபில்லப் ஆகிப்போச்சு. அப்போ டோட்டலாக இங்கே 2, இங்கே 6, 8 சேர்ந்துருச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரானை எங்கே போடுறது? அதை இங்கே போட்டு விட்ரு. கரெக்டா? அப்படி போட்டால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆக்டட் ரூல் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணணும். ஆக்டட்னாக்கா 8 எலக்ட்ரான் சிஸ்டம் தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்ப்போம். இதில் என்ன பார்த்துருக்கேன்னா, கார்பனை ஆக்சிஜனை பொறுத்தவரையிலும் இந்த இடத்துல 2, 4, 6 இந்த 2த்தையும் சேர்த்தோம்னா 8. ஸோ 8 வந்தாச்சு. இங்கே பார்க்கலாமா, 2, 4 தான் வருது. அப்போ இதை கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி ஆகணும் நம்ம, இல்லையா? ஸோ இன்னும் நமக்கு தேவைப்படுது இங்கே. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பண்ணால் என்ன ஆகும்? 2, 4. இப்போ ஒரு பேர் வந்துருச்சா, 6. அதுவும் பத்தாது. அப்போ இன்னொரு பேர் ஆஃப் எலக்ட்ரானையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ என்னாச்சு வருமா பாரு? தட் இஸ், இப்போ இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். சி 3 பாண்டு வந்தாச்சு. ஆக்சிஜன் இங்கே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாக்கி இருக்குது. இந்த 2 பேரும் ட்ரிபிள் பாண்டாக மாறிடுச்சு இங்கே எல்லாம் சேர்ந்து. இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா ஆக்டட்டு? அப்போது 2, இதில் 3 2s are 6. அப்போ 8. ஸோ ஸ்டேபிள். அடுத்தது இங்கே பாரு, 2, 4, 6, இங்கே 8. இதுவும் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. நம்ம ஒன்று கூடுறதே எதுக்காக? சொசைட்டியில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டேபிளாக இருக்கலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த ஃப்ளாட் சிஸ்டம்லாம் வந்தது, இல்லாட்டினா ஒரு காலனி மாதிரி ஃபார்ம் ஆனது, இல்லாட்டினா ஒரு ஊர்னு அமைஞ்சது. இதெல்லாம் எதுக்காக? சொசைட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒற்றுமையாக இருந்தோம்னா, நாட்டை பிளவு பண்ணாமல், ஊரை பிளவு பண்ணாமல், we can have better stability. அதுதான் இங்கே. புரியுதா? ஸோ அப்போது இங்கே நம்ம வந்து அந்த ஆக்டட் ஸ்டெபிலிட்டி 2 எலிமெண்ட்டுக்குமே கிடச்சாச்சு, இல்லையா? இப்போ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ புரிஞ்சுதா? கார்பன் மோனாக்சைடோட ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்த மாதிரி பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு பக்கத்தில் எஸ்பெஷலி இந்த பை பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சிக்மா பாண்ட் அப்படின்னா லீனியர் ஓவர்லேப்பிங், பை பாண்டுனா சைட்வைஸ் ஓவர்லேப்பிங். ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் லைக் திஸ். இப்போது இந்த இடத்துல இது ஒரு எஸ்ன்னு வச்சுக்கோ, இது ஒரு பின்னு வச்சுக்கோ. இது லீனியராக அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் எஸ்பி சிக்மா பாண்ட். கரெக்டாக? இப்போது இதுவும் எஸ்ஸு, இதுவும் எஸ்ஸு. இது எதாவது பிளாக் பேக்ரவுண்டில் வச்சா நல்லாயிருக்கும். அதனால் இது எப்படி போட்டு இப்படி வைப்போமா? இப்போ பாரு, ரெண்டும் எஸ்ஸும் எஸ்ஸு சேருது. இப்படி வச்சா என்ன ஆகுது? அதுவும் சிக்மா பாண்டு. இப்போ என்னென்னா சைடில் இப்படி வரலாம். இப்போ புரியுதா? இது பி ஆர்பிட்டால். இப்போ இது ஒரு பி ஆர்பிட்டால், இது ஒரு பி ஆர்பிட்டால். இப்படி கோஆக்சியில் ஜாயினா அது வந்து பிஎக்ஸு, அதாவது ஜென்ரலாக பி சிக்மா பாண்டு. இது இப்போது இது எக்ஸ்லேயும் வரலாம், எப்படி வேணால் வரலாம். இப்போ இப்படி ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது சைட் வைஸாக தான் வர முடியும்ல. அப்போ சைட் வைஸாக ஜாயின் ஆச்சுன்னா அது பை பாண்டு, அதுதான் லேட்ரல் ஓவர்லேப்பிங். ஆனால் இதில் என்ன தொல்லைன்னா, ஒரு சிக்மா பாண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போது இந்த இடத்துல ஒரு சிக்மா பாண்டு இருக்குது, கார்பன் சிக்மா பாண்டு இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக? இந்த 2 சேர்ந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு.
லீனியராக. அப்புறம் சைட் வைஸாக ஃபார்ம் ஆகிருக்கிறது என்னது, பை பாண்டு. அப்போ இந்த ரெண்டு சேர்ந்தது தான் டபுள் பாண்டு. அப்போ ஒரு டபுள் பாண்டில் என்ன இருக்கும், ஒரு சிக்மா பாண்டு ஒரு பை பாண்டு இருக்கும். இப்போ இந்த பை பாண்டு வெர்டிக்கலாக எப்படி இருக்குல்ல, இதில் ஏதாவது லைட்டாக ஒரு ட்விஸ்ட் இருந்தாலும் டபால்னு உடஞ்சிரும். ஆனால் தான் பை பாண்டு இருந்ததுன்னா அந்த காம்பவுண்டு ரியாக்டிவாக இருக்கும். அங்கேருந்து பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ புரியுதா? இந்த சர்க்கஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்படி பிடிச்சி பார் விளையாடுவாங்க, பார்த்துருக்கியா? பிடிக்கிறப்போ இப்படி தான் பிடிப்பாங்க இல்லையா? இப்போ ரெண்டு சர்க்கஸ் விளையாடுறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காம என்ன பண்ணுறாங்க, இப்படி கையை தொட்டு சைடில் இப்படி வச்சாங்கன்னா விழுந்துருவாங்கல்ல. சைட் வைஸ் ஓவர்லேப்பிங் வந்தால் பிடிமானம் இருக்காது. அப்போ ட்விஸ்ட் ஆனாலும் எதானாலும் பிரேக் ஆகிடும். வேறஸ் இந்த லீனியர் grip இருந்ததுன்னாக்கா என்ன இருக்கும், சிக்மா பாண்டு டைட்டாக ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ சிக்மா பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் பை பாண்ட். புரியுதா? அப்போது இந்த பை பாண்டு இருந்ததுன்னா டபுள் பாண்டில் பை பாண்டு எப்போதுமே வீக்கர் தான். அங்கே வந்து ரியாக்ஷன் நடக்கிறது சான்ஸ் இருக்குது, அங்கே பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போது அடுத்தது பார்ப்போம். ட்ரிபிள் பாண்டில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி வெர்டிகலாக, எப்படி இது சைட் வைஸாக இருக்குல்ல. இப்போ பி ஆர்பிட்டல் இப்படி சைடில் வரல. இப்போ ஒன் இஸ் பிலோ த பிளேன் ஆஃப் த போர்ட், அனதர் இஸ் அபவ் த பிளேன் ஆஃப் த போர்ட். இப்படி வரலாம். அதை நான் பெர்ஸ்பெக்டிவாக காமிக்கிறது இருந்தால் இப்படி சாட்சி காமிக்கலாம். இப்போது இப்படியும் ஜாயின் ஆகலாம்ல. இதுதான் என்னது, அனதர் பை பாண்ட். அப்போ ஒரு சிக்மா பாண்டில், அதாவது ஒரு ட்ரிபிள் பாண்டில் இல்லையா, என்னென்ன இருக்குது, ஒரு சிக்மா பாண்டு ரெண்டு பை பாண்டு இருக்கும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, என்னது சி ட்ரிபிள் பாண்ட் சி அப்படின்னா ஒரு சிக்மா பாண்டு ரெண்டு பை பாண்டு இப்படி இருக்கும். இதுதான் என்னது ட்ரிபிள் பாண்டோட கான்செப்ட். புரியுதா? அப்போது இந்த கார்பன் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், கார்பன் ட்ரிபிள் பாண்ட், அடுத்தது ஆக்சிஜன் இருந்ததா. இதில் இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருந்ததா. நான் என்ன சொன்னேன், பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ இந்த பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறப்போ எப்படியாவது, அதுதான் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இது. இது என்ன பண்ணும், நல்லா கவனிச்சுக்கோ, இங்கேருந்து இப்படி தாவலாம் இல்லையா. இப்போது இங்கேருந்து ஏன்னா ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், இப்படி போகலாம். அப்படி போகிறப்ப என்ன ஆகும், இங்கே ஒரு ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆகுது, சி டபுள் பாண்ட் ஓ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்படி வரும். அப்போ இந்த இடத்துல 2 4 6 8 கரெக்டாக வந்துருச்சா. இந்த இடத்துல என்ன ஆகுது, 2 4 6 தான் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கிறப்போ இங்கே என்னது, தட் இஸ் ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது. புரியுதா? அப்படி எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறப்போ என்ன ஆகிடும், அந்த ப்ளஸ் டெண்டன்சி அதுக்கு வந்துடும். புரியுதா? இதில் இன்னும் இப்படி மோசமாக போயிடும். இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, சி இல்லையா. அடுத்தது இந்த எலக்ட்ரானும் இங்கே ஓடி போச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஓ. அப்போ இங்கே எக்ஸஸாக வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பேரோடு அப்படியே இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன் 2 + 2 4 அதோடு நின்றுக்கும். ஸோ அந்த இடத்துல அங்கே சார்ஜ் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் அங்கே. அப்போ இது ப்ளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் இருக்கலாம். புரியுதப்போ? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க, ரெசனன்ஸ்னு சொல்கிறது. புரியுதா? ஸோ இந்த பேசிஸில் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதில் என்ன சொன்னேன், இப்போ கவனிச்சு பாரு, இட் ஹேஸ் அ லீனியர் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா? அடுத்தது 3 எலக்ட்ரான் பேர்ஸ் ஆர் ஷேர்டு. இந்த 3 எலக்ட்ரான் பேர் தானே இது. புரியுதா? ட்ரிபிள் பாண்டை தான் சொல்கிறான். ஸோ 3 எலக்ட்ரான் பேர்ஸ் ஆர் ஷேர்டு பிட்வீன் carbon and hydrogen, carbon and oxygen. Third point, the carbon oxygen அதோட bond length, that is bond distance எவ்வளோ இருக்குன்னா 1.128 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻⁻10 மீட்டர். அதுக்கப்புறம் அந்த ரெசனன்ஸ் ஹைப்ரிட் நான் ஏற்கனவே போட்டதை போட்டுக்கோ, ரெசனன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ரெசனன்ஸ்னால் when a compound can be represented by more than one structure, there arises resonance. Okay, by delocalization of pi electrons. Localization என்ன, ஒரு இடத்துல நிற்கிறது. delocalizationனாக்கா keeps moving னு அர்த்தம். அப்போ இந்த pi electron transfer ஆகிறது மூலியமாக we are able to get
டிஃப்ரெண்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அதெல்லாம் கேனானிக்கல் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இது டீட்டெயிலாக புரியுது அது? ஓகே. ஸோ இந்த ரெசனன்ஸு அது எதனால் பை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னால் வருது, அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கொடுக்குது. அந்த ஃபார்ம்ஸுக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், இல்லாட்டினா இன்னொரு பேர் என்ன, கேனானிக்கல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பேர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேனானிக்கல் ஃபார்ம்ஸு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி அதிகமாகும் இல்லையா? இப்போ நம்ம ஊர் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பையில் தான் மூஞ்சை போட்டுக்கிறாங்க, ஊர் ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறாங்க. அது மூலிமா அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட் தானே? அது வாஸ்தவமான பேச்சு தானே இல்லையா? நம்மளே என்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்லாம் சொல்கிறது எதுக்காக? ஊர் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சோன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா? அதுதான். ஸோ ஹையர் த நம்பர் ஆஃப் கேனானிக்கல் ஃபார்ம்ஸ், கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி. ஸோ அதனால தான் ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டின்னு அது சொல்கிறது. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு வருவோமா? ஸோ கார்பன் டை ஆக்சைடில் லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. செகண்ட் ஆஸ்பெக்ட்டு, இதில் ஈக்குவல் பாண்ட் லெங்த் இருக்கும். இந்த சிஓக்கு ரெண்டும் இந்த லெங்த் ஈக்குவலாக இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, இதில் 2 CO சிக்மா பாண்ட் இருக்குது. இதை கூட நம்ம தெளிவாக சொல்லலாம், சிக்மா பாண்ட் பை பாண்ட்லாம் சொல்லலாம். அடுத்தது இதில் இன்னொரு என்னன்னாக்கா 3 கார்பன் 4 எலக்ட்ரான், என்னது 3 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான், அந்த மாதிரி கவரிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் சேர்ந்து அப்படி வரலாம், பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுகிறப்போ இங்கே 2 பேர், இங்கே 2 பேர் போட்டுற வேண்டியது, இங்கே 2 பேர் போடலாம். போட்டுட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு காமிக்கலாம். இது இங்கே போச்சுன்னா இது இங்கே போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஓ சிங்கிள் பாண்டு இல்லையா? அடுத்தது இங்கே ட்ரிபிள் பாண்டாக போயிடுச்சு, அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடுமா? இங்கேருந்து சிங்கிள் பாண்டாக போயிடுச்சு, இங்கே 6 எலக்ட்ரான் வந்தாச்சு, அப்போ இங்கே மைனஸ் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வர முடியும். இது அப்படியே உல்ட்டா பண்ணி இந்த பக்கம் வரலாம். அதாவது சி ட்ரிபிள் பாண்ட் ஓ இங்கே ப்ளஸ்ன்னு போட்டு இதை ஓ மைனஸ்ன்னு போடலாம். புரியுதப்போ? ஸோ இதை தான் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை பொறுத்தவரையில். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்? அவ்வளோதான். ஸோ எனி அதர் டவுட்? ஸோ இதோட எலக்ட்ரான் டாட் ஃபார்முலாவும் அதே கான்செப்டில் தான் நம்ம போடணும். ஓகேவா? எதுக்கு? ஆமாம், அது இப்போ போட்டினா உனக்கு நல்லது, ஈஸியாக இருக்குல்ல அது. அவ்வளோதான். அதெல்லாம் கம்பல்சரியும் இல்லை, நீ படிக்கிறப்ப அது மாதிரி போடணும். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ கேன் எக்ஸ்பிளைன், நத்திங் ராங். ஆனால் சில டீச்சர்ஸ் அது என்ன எக்ஸ்ட்ரா எழுதியிருக்க மார்க்கு கம்மி போட போகிறது இல்லை, எழுதாமல் விட்டால் தான் எக்ஸ்ட்ரா எழுதுனாக்கா யாரும் கம்மி பண்ணுவாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, இது எக்ஸ்ட்ராக்காகலாம் இல்லை, நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்றதுக்காக தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ரைட்.